இளைஞரணி பொறுப்பு என்பது திமுகவின் ஒரு அடையாளம் என ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் VS ஞானவேலன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் மேற்கு ஒன்றியம் சார்பில் இளைஞரணி அறிமுக கூட்டம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வெள்ளை டி-ஷர்ட் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. இதில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் VS ஞானவேலன், ஆம்பூர் சட்டமன்ற பார்வையாளர் டி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஞானவேலன், தமிழகத்தில் 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ள திமுகவின் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு அணிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்னும் நமக்கு ஒரு 4-5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல். கரெக்டான பாதையில திமுக 234க்கு மினிமம் 200 அப்படின்ற அந்த MP எலெக்ஷன்ல நம்ம என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணமோ 40க்கு 40 அதே சூழல்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டிலே தளபதியின் ஆட்சி திட்டத்தில் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள், மகளிர் கலைஞர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், காலை சிற்றுண்டி மாணவர்களுக்கு, இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ள இந்த இயக்கம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த வலிமையை நாம் நிரூபித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு அணிக்குரிய அந்த வேலைகளையும் அந்த பொறுப்புகளையும் நமது தலைவர் அவர்கள் உங்களிடம் அதை கொடுத்திருக்கிறார் என்றால்